எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குட்டி விலாக் பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு விலாக். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சேலம்க்கு பக்கத்தில் இருக்க அரியானூருங்கிற பிளேஸில் ஃபன் ரிட்ரீட் அப்படிங்கிற இடத்துக்கு தாங்க நாங்கள் வந்திருக்கோம். இது கிட்ஸுக்கான ப்ளே ஏரியா. அது மட்டும் இல்லாமல் அடல்ட்ஸ்க்கும் நிறையா கேமிங் ஆக்டிவிட்டீஸ் வச்சுருக்காங்க. விஆர் ஆக்டிவிட்டி, ட்ராம்பலின், பவுலிங் அந்த மாதிரி நிறையா இருக்குது. இதுதான் ஃபன் ரிட்ரீட்டோட என்ட்ரன்ஸ். வீக்கெண்ட் வந்திங்கன்னா நல்லா கிட்ஸுக்கு ஒரு 2 ஹார்ஸ் நல்லா என்டர்டெயின்டாக இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு பிளேஸ் தான் இது. என்ட்ரன்ஸ்க்கு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் இருக்குங்க. நல்லா ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. வியூவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு, மவுண்டன் வியூ மாதிரி. இந்த கார் பார்க்கிங்க்கு 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்கங்க, நோட் பண்ணிக்கோங்க. இந்த என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா ஃபுட் ஸ்பா ஒன்று வச்சுருந்தாங்க. இதுவும் ட்ரை பண்ணலாம். அதை தாண்டி போகும்போது நிறையா சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் என்ன மாதிரினா கேரி ஹவுஸ், அப்புறம் பசில் ஆக்டிவிட்டி, அந்த மாதிரி ஆக்டிவிட்டிக்கான ஒரு கேம் ஜோன் இது. இப்போ வெளியில் இங்கே போர்ட்ஸ் நான் காட்டியிருக்கேன் பாருங்கள். இங்கேயே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் போட்டிருப்பாங்க இந்த ஆக்டிவிட்டீஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது. நம்ம வீக்கெண்ட் போனதுனால கொஞ்சம் பிட் க்ரௌடட் இருந்துச்சுங்க. நிறைய கிட்ஸ் வந்திருந்தாங்க. நீங்கள் வரும்போது இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் ஆக்சுவலாக இது ட்ரை பண்ணலை. இதுக்கு ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா லேடிஸ் அண்ட் ஜென்ஸ்க்கான வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு. இதுக்கு பேக் சைடில் அது நல்லா நீட் அண்ட் க்ளீனாகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக இந்த பிளேஸ் வெல் க்ளீன்டாக தாங்க மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அவுட்டோரில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ராம்பலின் ஆக்டிவிட்டி இருந்துச்சு. இது அடல்ட்ஸ்க்கானது. இதுக்கும் செப்பரேட்டாக நம்ம சார்ஜ் உள்ளே பே பண்ணிவிட்டு விளையாடுற மாதிரி இருக்கும். இதுதான் என்ட்ரன்ஸு, ஃபன் ரிட்ரீட். டேக்லைனே பார்த்திங்களா, எஸ்கேப் இன்டு என்டர்டெயின்மெண்ட். கரெக்டாக தான் வச்சுருக்காங்க. நல்லா என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. இப்போ உள்ளே என்ட்ரான உடனே நமக்கு டிக்கெட் எடுக்கிற பிளேஸ் இருக்கும். எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்குமே நம்ம இங்கே தான் பே பண்ணணும். பே பண்ண உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கு ஒரு கார்டு மாதிரி சின்னதாக கொடுத்துருவாங்க. அதை வச்சு டேப் பண்ணி தான் நம்ம கேம்ஸ் எல்லாம் விளையாடுற மாதிரி இருக்கும். இதில் தனித்தனியாகவும் நம்ம பே பண்ணிக்கலாம், இல்லை காம்போ பேக் மாதிரியும் எடுத்துக்கலாம். எனக்கு தனித்தனியாக இருக்கிறது காஸ்ட்லியாக இருக்க மாதிரி இருந்துச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கிட்ஸுக்கு சாஃப்ட் ப்ளே ஏரியாவுக்கு போகிறீங்கன்னா வச்சுக்கோங்க, அது 30 மினிட்ஸ்க்கே 300 சார்ஜ் பண்ணாங்க தனியாக எடுக்கும்போது. நான் இந்த காம்போ தான் எடுத்திருந்தேன், 1500 காம்போ. இதில் பார்த்திங்கன்னா சாஃப்ட் ப்ளே ஏரியா இல்லைன்னா ட்ராம்பலின் 1 ஹாரும் 10 குட்டி குட்டி கேம்ஸ் விளையாடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 500 உங்களுக்கு கிரெடிட் பண்ணுவாங்க. அதுலேயும் நம்ம ஆக்டிவிட்டீஸ் விளையாடிக்கலாம். இந்த மாதிரி டேக் கொடுப்பாங்க. ஒன்ஸ் இந்த டேக் வாங்கினதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு சாஃப்ட் ப்ளே ஏரியாவுக்கு தான் போனோம். இங்கே என்ட்ரன்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டேக்கில் உங்களுக்கு டைமிங் நோட் பண்ணிடுவாங்க. என்ட்ரி டைம், எக்ஸிட் டைம் நோட் பண்ணிடுவாங்க. உள்ளே இருக்க ஸ்டாஃப்ஸ் அதை நோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க நீங்கள் விளையாடும்போது. சாக்ஸ் கிட்ஸுக்கு பேக்கேஜ்லேயே கொடுத்துருவாங்க. இன்கேஸ் பேரண்ட்ஸ் நீங்கள் யாராவது ஒருத்தர் கூட போகணுன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் 50 ருபீஸ் எக்ஸ்ட்ரா சாக்ஸுக்கு பே பண்ணி வாங்கிக்கணுங்க உங்களுக்கு. இது ட்ராம்பலின் ஏரியா. இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் இதோட க்ரைட்டீரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்ஸு 7 இயர்ஸ் அபோவ் இருக்கவங்கள மட்டும்தான் இங்கே அலோவ் பண்ணுறாங்க. இதுதான் ஓவராலான சாஃப்ட் ப்ளே ஏரியாவோட வீடியோ. உள்ளே என்ட்ரானா பார்த்திங்கன்னா, என்ட்ரன்ஸ்லேயே ஃபஸ்ட்டு இந்த சாண்ட் கேம் மாதிரி வச்சுருந்தாங்க. இது நல்லா என்கேஜ்டாக இருந்துச்சுங்க. குழந்தைக்கு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடலாம், நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இந்த ஆக்டிவிட்டி. அப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம பில்டிங் பிளாக் கேம்ஸு வச்சுருந்தாங்க. உள்ள பால் கேம் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த கேம் பார்த்திங்கன்னா, உள்ளே பால்ஸ் போட்டுகிட்டே இருந்திங்கன்னா மேலே அந்த டியூப் வழியாக போயிட்டு பால் ஃபுல்லாக ஃபில் ஆனோடனே அப்படியே கிட்ஸ் மேலே விழுகும். அது அங்கே இருக்க கிட்ஸ் எல்லாமே இந்த ஆக்டிவிட்டி ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இது மட்டும் இல்லாமல் இதுதான் ஓவர் வியூ. நீங்கள் பார்த்திங்கன்னா உள்ளே இன்னும் உங்களுக்கு சின்னதாக ஒரு ஜிப்லைன் வச்சுருந்தாங்க. அதுவும் இல்லாமல் பால் வச்சு ஷூட் பண்ணுற கன் ஆக்டிவிட்டி. இந்த கேம் தீம் போர்டு இருக்குல்ல, இதுவும் டார்கெட் பண்ணி நம்ம அனிமல்ஸ்லாம் அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த கேமும் நல்லா இருந்துச்சு. இந்த சாஃப்ட் ப்ளே ஏரியா முடித்ததுக்கப்புறம் சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் பிரேக் எடுத்தோம் நாங்கள். இந்த மாதிரி பாதாம் மில்க்கு, ஹார்லிக்ஸ்லாம் ஆர்டர் பண்ணோம். இந்த ட்ரிங்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இது வெஜ் ஸ்டீம்டு மோமோஸு. இதோட ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹையாக இருக்க மாதிரி தாங்க ஃபீல் ஆச்சு. வெஜ் ஸ்டீம்டு மோமோஸ் 150 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் டேஸ்ட் அண்ட் குவாலிட்டி நல்லா தான் இருந்துச்சு. நான்
எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு ஒரு கடையோடது மட்டும் நான் வந்து மெனு கார்டு காட்டியிருக்கேன் பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் நம்ம சீஸ் பாப்கார்ன் வாங்கியிருந்தோம், அது 60 ருப்பீஸு. அது இல்லாமல் நிறையா ஷாப்ஸ் வந்து உள்ளே இருக்குது உங்களுக்கு ஸ்நாக் ஐட்டம்ஸ்க்கு. ஈவன் வந்து நீங்கள் டின்னர் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஒரு ஷாப்பில் வந்துட்டு ஃப்ரைட் ரைஸு, ரொட்டி அந்த மாதிரி டின்னர் ஐட்டம்ஸும் இருக்குது. நாங்கள் டின்னர் ஆக்சுவலி இங்கே எடுக்கலை, ஸ்நாக்ஸ் மட்டும்தான் நாங்கள் வந்து சாப்பிட்ருந்தோம். குட்டி குட்டி ஷாப்ஸ் நிறையா இருந்துச்சுங்க. இவங்களாம் வந்து அவுட் சைடு வெண்டார்ஸ் கிடையாது, இந்த ஃபன் ரிட்ரீட்டில் ஒர்க் பண்ணுறவங்களே தான் வெளியில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஷாப்ஸு. வேஃபில் ஷாப் இருந்துச்சு, நம்ம தட்டுவடை செட்டு ஷாப்ஸ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐஸ்கிரீமு, பபிள் டீ அந்த மாதிரி ஐட்டம்ஸும் கிடச்சிது எல்லாமே. ஸோ நல்லா வந்து ஸ்நாக்குக்கு நல்ல பிளேஸ் தாங்க முன்னாடி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போது இந்த ஸ்நாக்ஸ் பிரேக் முடிஞ்சோன்னும் நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து அந்த 10 கேம்ஸ் வந்து நம்ம காம்போ பேக்கில் இருக்குல்ல, அது விளையாடுறதுக்காக இந்த ஜோனில் என்ட்ராயிருந்தோம். ஸோ இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் உங்களுக்கு கொடுத்துருக்க கார்டை வச்சு நீங்கள் டேப் பண்ணி விளையாடலாம். இல்லை இன்கேஸ் ஏதாவது தெரியல, ஹெல்ப் வேணும்னாலும் அங்கே நிறையா ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு அந்த கேமை ஸ்டார்ட் பண்ணி தராங்க. ஒவ்வொரு கேம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கிஃப்ட் கார்டு மாதிரி வருது. அந்த கார்டை எடுத்துகிட்டு நீங்கள் ஃபைனலாக அதை லோட் பண்ணுற பிளேஸ் இருக்கும், அதை லோட் பண்ணிங்கன்னா எவ்வளோ பாயிண்ட்ஸோ உங்களோட கார்டில் வந்து அது லோட் ஆகிடும். நீங்கள் போய் அதுக்கு செகண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு கிஃப்ட் வாங்குகிற பிளேஸ் இருக்குது, அங்கே நீங்கள் கிஃப்ட்ஸ் வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், டிக்கெட் லோட் பண்ணுற பிளேஸு. இதில் நீங்கள் ஃபைனலாக லோட் பண்ணிங்கன்னா உங்களோட கார்டில் வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸோ ஏறிடும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் வந்து மீதி இருக்குது, இல்லை ஏதாவது நீங்கள் நெக்ஸ்ட் டைம் விளையாடணும்னு நினச்சிங்கனாலும் இது 1 இயர் வேலிடிட்டின்னு சொல்கிறாங்க இந்த கார்டு. நீங்கள் பத்திரமா வச்சுட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வரும்போது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு கேம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் வச்சு ஷூட் பண்ணுற ஒரு கேமு. இது நல்லா ஜாலியாக இருந்துச்சு, என்ஜாய் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு குட்டி கார் ரேஸ் கேமு. ஸோ இதுவும் நல்லா என்கேஜாக இருந்துச்சுங்க, நல்லா ஃபன்னாக இருந்துச்சு இந்த கேமு. நெக்ஸ்ட்டு கேம் வந்து அகெயின் வந்து இந்த வாட்டர் வச்சு ஷூட் பண்ணுற கேம் தான். எனக்கு கம்பேர்ட் டு அதர் கேம்ஸ் இது வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் வந்த மாதிரி இருந்துச்சு. சில கேம்ஸ்லாம் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு, இது பட் கொஞ்சம் நேரம் வந்துச்சு. இந்த கேம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கார் ரேஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பசங்களுக்கான கார் ரேஸ். ஏன்னா வந்து கிட்ஸுக்கு வந்து செட் ஆகாது, கீழே ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணிகிட்டே நம்ம இதை ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது நல்லா இருந்துச்சு ரொம்ப. இது சின்ன ஒரு ஷூட்டிங் கேம் மாதிரி. இந்த பீட்ஸ் வச்சு நம்ம அந்த அனிமல்ஸை வந்து ஷூட் பண்ணோம், எவ்வளோ ஷூட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட்ஸு. இது ரொம்ப ஃபன்னான கேமுங்க. இந்த ஹென் வந்து போடுற எக்ஸ் இருக்குல்ல, அது வந்து நம்ம இதில் கேட்ச் பண்ணிகிட்டே வரணும். நம்ம எவ்வளோ கேட்ச் பண்ணுறோமோ அதுக்கேற்ற பாயிண்ட்ஸு. இந்த கேம் வந்து டைமர் செட் பண்ணிடுறாங்க 1 மினிட்டுக்கு. நம்ம 1 மினிட்டில் எவ்வளோ பால்ஸ் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு பாயிண்ட்ஸ் தராங்க. இந்த கேம் வந்து ஜஸ்ட் ஆஸ் யூஷுவல் வந்து ஒரு சிம்பிளான ஷூட்டிங் கேம் தான், ஆனால் இது நல்லா இருந்துச்சுங்க இந்த கேமு. இந்த 10 கேம்ஸ்லாம் நம்ம முடித்ததுக்கப்புறம் நமக்கு நம்ம காம்போவில் வந்து ஒரு 500 ருபீஸ் கிரெடிட் பண்ணியிருந்தாங்கள்ல, அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் ஒரு 4-5 வச்சுருக்காங்க, இது நம்ம விளையாடிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கார் வந்து 150 ருபீஸு. நீங்கள் உங்கள் கிட்டோட நீங்களும் போய்க்கலாம். ஒரு டைம் போனீங்கன்னா 150 ருபீஸ். நாங்கள் 2 டைம் அதிலேயே போனோம். இந்த ஸ்னோ பவுலிங் வந்து நான் ட்ரை பண்ணல, பட் ஆனால் இதில் நீங்கள் விளையாடணும் அப்படின்னா 400 சார்ஜ் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்மால் கிரிக்கெட் பிளேஸும் இருந்துச்சு. இது தவிர நம்ம விளையாண்ட 10 கேம்ஸை தவிர நிறையா இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இந்த பொக்லின் ஆக்டிவிட்டிலாம் இருந்துச்சு. இது விஆர் கேம், 200 சார்ஜ் பண்ணுறாங்க. கிட்ஸ்க்கான ட்ராம்பலினும் இருந்துச்சு ஒன்று லாஸ்ட்டில். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இதுதான் ஓவர்வியூ. ஒன்ஸ் நீங்கள் விளையாடி முடித்ததுக்கப்புறம் கிஃப்ட் வந்து நீங்கள் செகண்ட் ஃப்ளோரில் போய் கலெக்ட் பண்ணிக்கலாம் உங்கள் பாயிண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி. நாங்கள் விளையாண்ட போது என்னாச்சுன்னா எங்களுக்கு 154 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்துருந்துச்சு. அங்கே வந்துட்டு மேலே கிஃப்ட் ஷாப்பில் வந்துட்டு அதுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுறதில் என்னால் 2 பென்சில் அண்ட் ஒரு ஷார்ப்னர் எடுக்க முடிஞ்சிச்சு இந்த கிஃப்ட் ஷாப்பில். ரிமைனிங் பாயிண்ட்ஸ் எங்களுக்கு இருந்துச்சு ஒரு 50 பாயிண்ட்ஸை நம்ம நெக்ஸ்ட் டைம் போகும்போது அது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ரொம்ப நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன், என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.